ஐயோ, என்னங்க பாக்கெட்ல 1 ரூபா வச்சிருந்த, கீழே விழுந்து போச்சு. தேடு. என்ன அப்படி பாக்குற? முதல்ல தேடு. 1 ரூபா காசை சப்பாத்தி சைஸ்ல போட்டிருந்தானே பளிச்சுன்னு கண்ணுக்கு தெரியும். மூக்கு கண்ணாடி இல்லாம ஒரு மண்ணும் தெரிய மாட்டேங்குது. முதல்ல நீ தேடு, நான் போய் மூக்கு கண்ணாடி கொண்டு வரேன். என்னடா இந்த நேரத்துல வெளியில வந்துட்ட? 1 ரூபா காசு கீழே விழுந்துருச்சு அத்தை. விழுந்த இடம் தெரியல, அதான் மூக்கு கண்ணாடி எடுத்து போடலாம் வந்தேன். அடச்சி, நீயும் ஒத்த ரூபாய். எனக்கு உங்க மாமாவுக்கு முதலிரவு அன்னைக்கு விடிய விடிய அவர் என்ன தூங்கவே விடல. இப்ப நினைச்சா கூட அப்பப்பா எவ்வளவு சந்தோஷமா இருக்கு. நீ என்னடான்னா ஒத்த ரூபாய்க்காக நல்ல நேரத்தை வீணாக்குற. போட உள்ள. அட போத்த. அட இவன் ஒரு விவஸ்தை கட்டவன். கமலா, கமலா இங்க வா. ஏம்மா, ஒத்த ரூபா நோட்டா காசா? சத்தம் கேட்டுச்சு. அப்ப காசாதான் இருக்கும். இந்த இத வச்சுக்கிட்டு அவன் வந்த உடனே நீ எடுத்தேன்னு கொடுத்துரு. மாசம் மாசம் நிக்காத. இன்னைக்கு உனக்கு முதல் இரவு. என்ன பொழுது விடிஞ்சதும் கொதிக்க கொதிக்க வெந்நீர் வச்சு கொடுக்குறேன். அப்பதான் உடம்பு அசதி போகும். போ. பொழுது விடிஞ்சதோ சித்தி எனக்கு குளிக்க வெந்நீர் போடுறாங்களா? என்ன அப்படியா உடம்பு வலிக்கும்? என்ன பாத்துட்டு இருக்க? தேனியா கிடைச்சதா? இதோ கிடைச்சிருச்சுங்க. இது என் காசு இல்ல, இது ரொம்ப பழசு. என் காசு புத்தம் புதுசு. இதுவும் இருக்கட்டும், நீ அதை தேடு. 1 ரூபாய்க்காக நான் பட்ட கஷ்டம் எனக்கு தான் தெரியும். முதலிரவு இன்னைக்கு போச்சுன்னா நாளைக்கு கூட வச்சுக்கலாம். என்ன பாக்குற? முதல்ல காசை தேடு. என்னங்க ரொம்ப நேரம் ஆயிடுச்சு. படுத்துக்கலாமா? கிழக்குல போட்டுறியா? இருக்கைய முதல்ல 1 ரூபாயை தேடு, அப்புறம் தான் மத்ததெல்லாம். என் ராஜாத்தி, கொதிக்க கொதிக்க வெந்நீர் வச்சிருக்கேன், போய் குளி. வெந்நீருக்கு அவசியம் இல்ல சித்தி, பச்சை தண்ணியிலேயே குளிச்சுக்கிறேன். பச்சை தண்ணியிலேயே குளிக்கிறியா? இது என்னது? தலையில வச்ச பூ அப்படியே கலையாம இருக்கு. அவர் தொலைச்ச காசை தேடிட்டு இருக்காரு, இன்னும் கிடைக்கல. அட பாவி, விடிய விடிய காசையா தேடிக்கிட்டு இருந்தான் இவன. அடே கஞ்ச பயலுக்கு பிறந்த பயல. இரு, என்ன நீ ஒரேடியா 4 இட்லி எடுத்து வைக்கிற? நான் தினம் காலையில 3 இட்லி தான் சாப்பிடுவேன். வயிற்றுக்கு சாப்பிடுறதெல்லாம் என்னங்க கணக்கு? எல்லாத்துலயும் கணக்குதான். என்னங்க, நாளைக்கு நான் ரவா தோசை போடட்டுமா? ரவா தோசை நான் ரொம்ப நல்லா போடுவேங்க. ரவா தோசையா? என்ன விக்கிற விலையில ரவா தோசை வேறையா? ஆசையா கேக்குறேன்ல, சரின்னு சொல்லுங்க. சரி சரி, நாளைக்கு மட்டும் போடு. 1 வாரத்துக்கு நான் தலைக்கு என்ன தடவிக்கல. எங்க ஒரு வாரம் நாம 2 பேரும் ஆபீஸ்க்கு லீவ் போட்டுட்டு தேனிலவுக்கு பெங்களூர் போலாமா? ஏன் தேனிலவ தேனாம்பேட்டில் வச்சுக்கிட்டு ஆவாத? தேனாம்பேட்டில் வேணாலும் வச்சுக்கோங்க, கொலகாரம்பேட்டில் வேணாலும் வச்சுக்கோங்க. ஏதோ ஆசையா இருந்துச்சுன்னு கேட்டேன். ஆசையாவது தோசையாவது? இந்த பாரு, 108 டிகிரி ஜுரம் வந்தா கூட நானும் ஆபீஸுக்கு லீவ் போட மாட்டேன், நீயும் ஆபீஸுக்கு லீவ் போடக்கூடாது. முதல்ல 25,000 ரூபாய் பேங்க்ல சேரட்டும், அப்புறம் வாங்கலாம் இந்த தேனிலவெல்லாம். For more updates, like, comment, subscribe to our channel. Hey darlings,
గంటని క్లిక్ చేయడం మర్చిపోకండి.